வெஜிடபிள் குஸ்கா அண்ட் சைடிஸ்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை, ஸ்நாக்ஸ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு டிஷ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எப்படி பண்றது வீடியோக்குள்ள போய் பாப்பா. அந்த இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல ஃபுட் ஷாப்பிங் பிளாக் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவேன். ஸோ அதுக்காண்டி தான். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரக பொடி பார்த்தீங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கிப்போம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமா புதினா இலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட். அண்ட் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணி